Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. கோவை மாவட்டம் சௌரிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 60 வயதான நாகராஜ். மீன் வியாபாரியான இவர் கடந்த 6ஆம் தேதி உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். உயிரோடு வாழ்ந்த காலத்தில் மீன் வியாபாரி நாகராஜ் தனது கழுத்தில் மீன் டாலர் பொறித்த 3.5 சவரன் தங்கச் செயினை எப்போதும் அணிந்தபடியே இருப்பார். அதனால் நாகராஜ் உயிரிழந்தாலும் அவர் ஆசையுடன் அணிந்திருந்த நகையுடன் அவரது உடலை அடக்கம் செய்ய மகன்கள் மற்றும் உறவினர்கள் முடிவு செய்தனர். அதன்படியே நாகராஜின் உடல் சௌரிபாளையத்தில் உள்ள மாநகராட்சி மயானத்தில் 3.5 சவரன் நகையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் 16வது நாள் காரியத்திற்காக அவரது உடல் புதைக்கப்பட்ட இடத்தை சுத்தம் செய்ய மகன் வெங்கடேஷ்குமார் மற்றும் உறவினர்கள் சென்றனர். அப்போது அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் குழி தோண்டப்பட்டிருந்தது. இதுகுறித்து அந்த சுடுகாட்டில் தண்ணீர் விடும் வேலையை செய்து வரும் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயனிடம் அவர்கள் விசாரித்தனர். அப்போது கார்த்திகேயன் அளித்த பதில் நாகராஜின் மகன்கள் மற்றும் உறவினர்களை அதிர்ச்சியடையச் செய்தது. அதாவது சுடுகாட்டை ஒட்டி உள்ள அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல், மணிகண்டன் ஆகியோர் சம்பவத்தன்று இரவில் சுடுகாட்டுக்கு வந்து நாகராஜின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டி உள்ளனர். யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக நாகராஜின் கழுத்திலிருந்த 3.5 சவரன் தங்க நகையை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சக்திவேல், மணிகண்டன், கார்த்திகேயன் ஆகிய 3 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணையில் வேலைக்கு செல்லாமல் திரிந்து வந்த 3 பேரும் பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த காரியத்தை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் உடலை அடக்கம் செய்யும் போது நகையுடன் அடக்கம் செய்ததை பார்த்ததாகவும், அப்போதே திட்டம் போட்டு இரவு நேரத்தில் தலைப்பகுதியில் மட்டும் பள்ளம் தோண்டி நகையை திருடியதாகவும் கைது செய்யப்பட்ட சக்திவேல், மணிகண்டன், கார்த்திகேயன் ஆகியோர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதையடுத்து அந்த நகையை விற்று கிடைத்த பணத்தை சக்திவேலும் மணிகண்டனும் பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுடுகாட்டில் வேலை செய்யும் கார்த்திகேயனுக்கு 30,000 ரூபாயை கொடுத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த திருட்டுச் சம்பவத்தில் மேலும் 3 பேருக்கு தொடர்பிருப்பதும் தெரிய வந்துள்ளது. தலைமறைவாக உள்ள அவர்களை கோவை போலீசார் தேடி வருகின்றனர்.